அட அட அட! சிஎஸ்கே தட்டி தூக்கிய இளம் புயல். இப்படி ஒரு விஷயத்த தாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, மீண்டும் சிஎஸ்கேன்னு யங்ஸ்டர்ஸ் பக்கம் தாங்க போயிருக்காங்க. ஸோ, இதில் எந்த மாற்றமும் இல்லை. சிஎஸ்கே வந்து தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கான டீமை ரெடி பண்ணுறதுக்கான முயற்சியில் இப்போ சிஎஸ்கே இறங்கியிருக்காங்க அப்படின்றது கிளியராக நமக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி ஐபிஎல் வந்து முதல்ல தொடங்கும்போது சிஎஸ்கே அணி வந்து ஒரு அணியை உருவாக்குவதற்காக இளம் வீரர்கள் பக்கம் சாஞ்சாங்களோ, ஸோ அதே ஒரு மைண்ட் செட்டோட இப்போது சிஎஸ்கே அணி அந்த ஒரு பிளானில் தான் இருக்காங்க. ஏன்னா தல தோனி அவர்கள் இந்த சீசனோட வந்து ஓய்வு அறிவிக்க போகிறதுனால, ஸோ சிஎஸ்கே வந்து கம்ப்ளீட்லி வந்து அடுத்த 5 வருஷத்துக்குள்ள டீமை வந்து செட் பண்ணுறதுக்கான ஒரு தலைமுறையை உருவாக்கணுன்றதுக்காக தான் இப்போ இளம் வீரர்களை டார்கெட் பண்ணி சிஎஸ்கே அணி இப்போது ஆக்ஷனில் போயிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு முக்கியமான தரமான சம்பவத்தை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம அவர் இவர் அப்படி இப்படி சீனியர் அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் அசால்ட்டாக வந்து சிஎஸ்கே வந்து வேறு ஒரு பிளானை வச்சுருக்காங்க அப்படின்றது இப்போ தாங்க நமக்கு புரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் சிஎஸ்கே வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிசியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இளம்பெயர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அப்படி தான் சிஎஸ்கே அணி இப்போ வந்து தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஏன் வந்து நம்ம வந்து ஸ்பென்சர் ஜான்சன், ஸோ மெட்டல்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷ்னல் இருக்க முக்கியமான வீரர்களுக்கெல்லாம் சிஎஸ்கே அணி வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இவங்க தான் எடுப்பாங்க, அவங்க எடுப்பாங்க, இஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து நாங்கள்லாம் தம்பி நாங்கள் வேறு மாதிரி, எங்களுடைய ரேஞ்சே வேறு மாதிரி, ஸோ எங்களுடைய பிளானே வேறு மாதிரின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லி அடித்து ஒரு தரமான இளம் புயல் வேக பவுலரை வந்து சிஎஸ்கே அணி தட்டி தூக்கியிருக்காங்க. அது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயமா இருக்குங்க. ஸோ அந்த பவுலர் யார், எப்பேற்பட்ட ஆள், எப்படி போட்டுட்ருக்காரு, அவருடைய திறமை எப்படி இருக்குது, ஸோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கல. ஸோ அவருடைய மூவ் வேறு மாதிரி இருக்குது. சிஎஸ்கே எப்படி பண்ணியிருக்க பிளான் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா வேறு மாதிரியான ஒரு டீமை மாறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ சிஎஸ்கே வந்து பிக் பண்ணக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாரன் பார்ச்சர், நம்ம சவுத் ஆப்பிரிக்கா இளம் வேக பந்து வீச்சாளருங்க. 22 வயசு தான் ஆகுது இந்த பையனுக்கு. சும்மா தரமாக பவுல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே நினச்சிட்டு இருக்காங்க. சும்மா வேறு மாதிரி போட்டுருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல நிறைய இளைஞர்கள் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இன்னொரு இளைஞரையும் வந்து கொண்டு வரலான்னு சொல்லிட்டு மிக வேகமான பிளானில் வந்து சிஎஸ்கே இருக்காங்க. ஸோ ஏன் வந்து நாதன் எலியஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவரை கொண்டு வராங்க அப்படின்னா, இளம் வீரர் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, நல்ல குவாலிட்டி இருக்கும், நல்லா ஸ்பீட் இருக்கும். ஸோ இவங்கள வச்சு நம்ம செதுக்கினா கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் முக்கியமான பவுலர்ஸாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் சிஎஸ்கேன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படி வந்து நம்ம தல தோனி அவர்கள் வந்து பத்திரினாவை உள்ளே எடுத்துகிட்டு வந்து அவரை செதுக்கி இப்போ வெளியே அனுப்பியிருக்காரோ, ஸோ அதே மாதிரி இவனையும் நம்ம வந்து செதுக்கலாமே, ஸோ இவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இவனையும் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் உருவாக்கி அதுக்கப்புறம் இவரை வந்து வெளியே அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. ஜாரன் பார்ச்சர் ஸோ வேறு மாதிரி போட்டுருக்காரு. ஸோ இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கார். ஸோ இளம் வீரர், நல்ல குவாலிட்டி இருக்கவர்கிட்ட. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் சிஎஸ்கே அணி எவரை எடுக்கலான்ற ஒரு பிளானில் வந்து இருக்காங்க அப்படின்றது நமக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி வந்து சிஎஸ்கே அணியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமே. ஆல்மோஸ்ட் இளம் வீரர்களுக்கு இனிமே வந்து எந்த பிளானாக இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் பக்கம் தான் அப்படின்றத கிளியராக அவங்க வந்து நமக்கு வந்து சீல் வச்சு காட்டிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே அந்த 2025 எல்லாம் வந்து சீனியர்ஸை வச்சு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து இந்த ஒரு பிளானில் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக அஃபிஷியலி வந்து இவரை வந்து பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இளம்பெயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த ஐபிஎல் மாதிரி ஒரு தொடரில் வந்து அவங்கள வந்து செதுக்கினா கண்டிப்பாக வந்து நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஸோ சிஎஸ்கேன்னு அடுத்து என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான விஷயங்களோட கிளம்புறங்க போகிறாங்க, ஸோ அதே மாதிரி என்ன திட்டத்தோடு வர போகிறாங்க, நம்ம இளம்பெயர்கள் யார் யாருக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக வழங்க போகிறாங்க, ஸோ சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்புகளாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 24. ஸோ அடுத்த இந்த 4 நாள் தான் இருக்குது ஐபிஎல் தொடங்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் ஐபிஎல் கோலாகலமாக தொடங்க போகுது. நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஐபிஎல்லில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த இளம் வீரரை வந்து சிஎஸ்கே எடுக்க போவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ சிஎஸ்கே அணிக்கு வந்தால் இவருடைய திறமை எப்படி இருக்க போகுது, பத்திரினா மாதிரி இவர்கிட்ட இருந்தும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்களா, ஸோ நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட இருக்கா, ஸோ இவர் எப்படி போட போகிறாருன்னு சொல்லிட்டு
பார்க்கறதுக்கு எல்லாருமே அவரோட காத்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இவர் எடுக்கிறதுக்கான அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சிஎஸ்கேல ஒரு யங்ஸ்டர் வந்து கலக்க போகிறாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இவருடைய வருகையை காத்து ரசிகர்கள் அவரோட காத்துட்ருக்காங்க. ஸோ இவரை வந்து சிஎஸ்கே எடுத்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ நம்ம நிறைய ஆப்ஷன் வச்சுருந்தோம், அது எல்லாத்துக்குமே முடிவு கட்டிட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு இளம் வீரருக்கு சிஎஸ்கே போனதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஸோ இவர் வந்து சிஎஸ்கேல வந்தால் எப்படி பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குவாரா மாட்டாரா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து பார்த்தோம்னா சிஎஸ்கேவின் முக்கியமான வீரர் ஆல்ரவுண்டர், சிஎஸ்கே அணி நம்பிக்கையோடு எடுத்த ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் மேத்யூ ஷார்ட் குறித்து சில முக்கியமான அப்டேட்டில் வந்திருக்குங்க. ஸோ சிஎஸ்கேல வந்து நாதன் எல்லிஸ் அவர்கள் நான் ரூல்ட் அவுட், இந்த சீசன்லேருந்து நான் விலக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே ஓகே ஒரு பிளேயர் தானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் இருந்தாலுமே மேத்யூ ஷார்ட்டும் கம்பல்சரியாக ஒரு 3-4 மேட்சஸ் வந்து அவைலபிள் இல்லை, ஸோ வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ முதல் 4 போட்டிகளுக்கான ஷெடியூல் மட்டும்தான் இப்போ ஐபிஎல் நிர்வாகம் வந்து வெளியிட்டாங்க. ஸோ அந்த 4 போட்டிகளிலுமே மேத்யூ ஷார்ட் விளையாட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா ஒருத்தர் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் மேத்யூ ஷார்ட் ஒரு நல்ல தரமான ஆல்ரவுண்டுங்க, நல்ல ஸ்பின், நல்ல பேட்டிங் எபிலிட்டி நல்லா செம்மையாக இருக்குது. சிஎஸ்கேனிக்கு ஒரு முக்கியமான ரோலில் வந்து மேபி ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு இன்டென்ட்டில் தான் சிஎஸ்கேனி அவருக்கு பிக் பண்ணி ஒரு சான்சஸ் கொடுத்தாங்க. மேபி சீக்கிரமாக அவர் வந்து கம்பேக் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் என்ன தான் வந்து இந்த மாதிரி வீரர்களை பிக் பண்ணி அவங்களுக்கு சான்சஸ் கொடுத்தா கண்டிப்பாக வந்து அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் சிஎஸ்கேனி நிறைய வீரர்களை வந்து கம்மி பட்ஜெட்லேயே பிக் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணமே அதுதான். ஸோ அப்படி தான் மேத்யூ ஷார்ட்டையுமே வந்து சிஎஸ்கேனி பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து சிஎஸ்கே வந்து ஸோ ஒரு ஆப்ஷனாக வந்து இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளான் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவருக்கு வந்து ஆக்ஷனில் போயிருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட வீரர்கள் இருந்தாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல குவாலிட்டி, நல்லா ஆடக்கூடிய வீரர்களே நிறைய பேர் இருந்துமே அவங்களெல்லாம் பிக் பண்ணாமல் சிஎஸ்கேனி யூனிக்காக இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பிக் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேம் எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஸோ வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் அவர் வந்து செம்மையான வந்து இன்டென்ட் காட்டியிருக்காரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது ஸோ அவர் மேலே ஏதோ வந்து கண் இருக்குது அப்படின்றதுனால தான் சிஎஸ்கேனி அந்த டைமில் வந்து அவரை பிக் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ என்ன தான் 25 பேரை வந்து ஸ்குவாடில் பிக் பண்ணி வச்சாலுமே ஸோ அந்த பேருக்கு பிக் பண்ணி வைக்கிறத விட ஸோ அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, ஸோ இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து டீமுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்குவாடில் வந்து பர்ஃபெக்டான பிளேயிங்கில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து இப்போது சிஎஸ்கேல மேத்யூ ஷார்ட்டையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி கிரவுண்டு பார்த்து வந்து அவருக்கு வாய்ப்பு தரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா சிஎஸ்கேல யாருமே ஆஃப் ஸ்பின்னர் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ராகுல் சகார் இருக்கார். ஸோ மேபி வந்து ஸ்ரேயஸ் கோபால் அவங்க எல்லாருமே லெக் ஸ்பின் அப்படின்றதுனால மேபி மேத்யூ ஷார்ட்டுக்கு எங்கேயாச்சும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக மேபி சிஎஸ்கேல வந்து ஒரு முக்கியமான கீ பவுலராக இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவருடைய வருகையை சிஎஸ்கே வந்து எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. எப்போ அவர் ரெக்கவர் ஆகிறார் அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். மேத்யூ ஷார்ட் குறித்து சில முக்கியமான விஷயம்லாம் போயிட்டுருக்கு. சிஎஸ்கேனிக்கு எந்த அளவுக்கு முக்கியமான கீ வீரராக இருப்பார் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.